இது என்ன தெரியுமா? இதுதான் இப்போ ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய மாங்காய் இலை. நிறைய சுகர் பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாங்காய் இலை என்ன பண்ணுறாங்க தெரியுமா? காலையில் டீ போட்டு குடிக்கிறாங்க. இப்போ இதுதான் அதோட ரொம்ப ஃபேமஸ் கருவேப்பிலை. இந்த கருவேப்பிலை நிறைய சுகர் பேஷண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா காலையில் அரைச்சி ஜூஸ் மாதிரி குடிக்கிறாங்க. இது இப்போ பயங்கர ஃபேமஸ். இப்போ சுகர் பேஷண்ட் இது என்ன பண்ண கொய்யா இலையை டீ மாதிரி போட்டு குடிக்கிறத நீங்களே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி தானே? ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், கரெக்டாக எனக்கு பதில் சொல்லுங்கள், ஓகேவா? இந்த உலகத்தில் சுகருக்கும் ப்ரெஷருக்கும் மாத்திரை மட்டும் சாப்பிட்டதுனால யாருக்காவது சரியா இருக்கா? மாத்திரை மட்டும் சாப்பிட்டதுனால. இதுதான் ஒரு பெரிய மூட நம்பிக்கை. ரைஸ் சாப்பிட்டதுனால தான் சுகருக்கு மாத்திரை போடுறோம், ரைஸ் சாப்பிட்டதால தான் இன்சுலின் போடுறோம் அப்படின்னு. அப்படி தானே? நான் ஒரு கேள்வி கேட்குறேன், பதில் சொல்லுங்கள். வட இந்தியாவில் அவங்க ரைஸ் சாப்பிடவே மாட்டாங்களே. வட இந்தியாவில் எத்தனை பேர் சுகருக்கு மாத்திரை போட்டுட்ருக்காங்க, எத்தனை பேர் இன்சுலின் போட்டுட்ருக்காங்க? கமெண்ட்ஸில் எழுதுங்க சார். இன்னொரு பெரிய மூட நம்பிக்கை, நடைபயிற்சி மட்டும் பண்ணதுனால யாராவது ஏதாவது மாத்திரை நடத்தியிருக்காங்களா? இல்லை இன்சுலின் நடத்தியிருக்காங்களா? யாராவது நடைபயிற்சி மட்டும் பண்ணதுனால சொல்லுங்கள், நல்லா கேட்டுக்கிடுங்க. 1 கிலோமீட்டர் நடைபயிற்சி பண்ணினா கூட 40லேருந்து 50 கேலரி மட்டும்தான் எரிக்க முடியும். அதனால் நடைபயிற்சி மட்டும் பண்ணி எந்த மாத்திரையும் நடத்த முடியாது, வெயிட்டு கண்டிப்பாக குறைக்க முடியாது. ஒரு பேப்பரில் வேணால் எழுதி வச்சுக்கிடுங்க. இதுதான் இப்போ பயங்கர மூட நம்பிக்கை. சிறுதானி மட்டும் சாப்பிட்டதுனால யாராவது ஏதாவது மாத்திரை நடத்தியிருக்காங்களா? சுகர் மாத்திரை நடத்தியிருக்காங்களா? இல்லை இன்சுலின் நடத்தியிருக்காங்களா? இல்லை ஏதாவது மாத்திரை நடத்தியிருக்காங்களா? சிறுதானி மட்டும் சாப்பிட்டதுனால சொல்லுங்களேன். வெந்தயம், ஆவாரம் பூ, கொய்யா இலை, கிரீன் டீ, கரிஞ்சீரகம், கருவேப்பிலை, நெல்லிக்காய் ஜூஸ், நாவல் பழம். இப்போ ரொம்ப ஃபேமஸாக தெரியுமா? மூக்கரட்டை கீரையும் சிறு குறிஞ்சான் பொடி தான் இப்போ ரொம்ப ஃபேமஸ். இப்போ நல்லா கேட்டுட்டாங்க. இது எல்லாமே நல்லது தான், இதெல்லாம் நல்லது தான். நான் என்ன கேட்குறேன்னா, இது சாப்பிட்டதுனால யாராவது சுகர் மாத்திரை நடத்துனாங்களா? இல்லை பிபி மாத்திரை நடத்துனாங்களா? இல்லை தைராய்டு மாத்திரை நடத்துனாங்களா? இல்லை கொலஸ்ட்ரால் மாத்திரை நடத்துனாங்களா? இல்லை இன்சுலின் நடத்துனாங்களா? சுகருக்கு மாத்திரை மட்டும் போட்டுட்டு இருந்த பேஷண்ட்டு இப்போ மாத்திரை இன்சுலின் போட்டுட்டு இருக்காங்களே. வெந்தயம், கருவேப்பிலை, கரிஞ்சீரகம், மாங்காய் இலை, கொய்யா இலை எல்லாம் சாப்பிட்டா பிறகு கூட நல்லா கேட்டுடுங்க. மருத்துவத்தோட ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன். அந்த புத்தகம் என்ன சொல்லுது அப்படின்னா, சுகர், ப்ரெஷர், கொலஸ்ட்ரால், ஃபேட்டி லிவர், பித்தப்பைக்கல், தைராய்டு, பிசிஓடி, உடல் பருமன், இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட் தான் கரெக்ட் ட்ரீட்மெண்ட். அதுக்கு பேர் தான் பேலன்ஸ்டு டயட். நீங்கள் பேலன்ஸ் டயட் கரெக்டாக ஃபாலோ பண்ணினா மட்டும்தான் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் முழுமையாக சரியாகும் அப்படின்னு நேர் சொன்னா மருத்துவத்தோட ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன். அதனால இந்த வீடியோ நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி மாத்திரை இன்சுலின் போட்டுக்கூடிய நிறைய பேருக்கு ஒரு அவேர்னஸ் வீடியோ. இந்த வீடியோ ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸில் GOOD குட் டைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவோம். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கால் பண்ணி பேசுங்க, ஓகேவா? கமெண்ட்ஸில் குட்னு டைப் பண்ணுங்கள்.